குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் சிந்து சமவெளி நாகரிகம் முடிச்சிருந்தோம். அதோடைய தொடர்ச்சியாக சிலபஸில் குப்த அரசை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குப்தர்களை பற்றி நம்ம அடுத்த தலைப்பாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ குப்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னா, 3ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் உருவாகக்கூடிய ஒரு அரசு வட இந்தியாவில். சரிங்களா? வட இந்திய பகுதிகளில் 3ஆம் நூற்றாண்டில் உருவாகக்கூடிய ஒரு அரசு. இந்த குப்தர்களோட காலத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் பொற்காலம். ஸோ குப்தர்களோட காலகட்டத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. எதனால குப்தர்களோட காலகட்டத்தை இந்தியாவோட பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்றாங்க. என்னென்ன காரணங்கள் அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. குப்தர்களோட காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் தொழில்நுட்பம். அறிவியல் தொழில்நுட்பம். இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சினால குப்தர்களோட காலகட்டத்தை இந்தியாவினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் யூனிஃபிகேஷன், அரசியல் ஒருங்கிணைப்பு. பொலிட்டிக்கல் யூனிஃபிகேஷன், பொலிட்டிக்கல் யூனிஃபிகேஷன், அரசியல் ஒருங்கிணைப்பு. அரசியல் ஒருங்கிணைப்பு. அரசியல் ஒருங்கிணைப்பு. ஸோ இந்த அரசியல் ஒருங்கிணைப்புன்னு சொல்லக்கூடியது, ஒரு நாடில் மாநிலம், மாநிலத்தில் மாவட்டம், அதை ராஜா ஆட்சி பண்ணுவார், அதுக்கு கீழே மந்திரி வருவார் அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் யூனிஃபிகேஷன், அரசியல் சார்ந்த ஒருங்கிணைப்பு, அதை சொல்ல வராங்க. அடுத்து வேறு எதனால் குப்தர்களோட காலகட்டத்தை இந்தியாவின் பொற்காலம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, டெம்பிள் ஆர்கிடெக்சர். டெம்பிள் ஆர்கிடெக்சர். டெம்பிள் ஆர்கிடெக்சர், தட் இஸ் கோவில் கட்டிடக்கலை. கோவில் கட்டிடக்கலை. கோவில் கட்டிடக்கலை. வேற என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர் மேலாண்மை. குப்தர்களோட காலகட்டத்தை இந்தியாவின் பொற்காலம்னு சொல்றதுல வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மை குப்தர்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதனால அதை என்ன சொல்றாங்க, இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு காரணமாக வருது. சரிங்களா? கடைசி என்ன அப்படின்னா, சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர், சமஸ்கிருத இலக்கியங்கள். சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர், சமஸ்கிருத இலக்கியங்கள். ஸோ இந்த இலக்கியங்கள், கல்வெட்டுகள் இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களோட வரலாறே எடுத்துக்கிறோம். ஸோ சமஸ்கிருத இலக்கியங்கள். ஸோ இந்த 5 காரணங்களால தான் குப்தர்களுடைய ஆட்சி காலத்தை இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். சமஸ்கிருத இலக்கியம். சரிங்களா? இந்த காரணங்களால தான் குப்தர்களுடைய ஆட்சி காலத்தை நம்ம என்ன சொல்கிறோம், இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். சரியா? இந்த குப்தர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வைஷ்யர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வைஷ்யாஸ், வர்ணாசிரம அடிப்படை தர்மப்படி வைஷ்யர்கள், அதாவது பிரம்மனோட தலையில பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் சத்திரியன், தொடையில பிறந்தவன் வைஷ்யன், பாதத்துல பிறந்தவன் சூத்திரன் அப்படின்ற கான்செப்ட் படி குப்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வைஷ்யர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, குப்தர்களுடைய நிறுவனர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்ரீகுப்தா. குப்த அரசர்களுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது ஸ்ரீகுப்தர். இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனஸ்டி. நிறுவனர் மற்றும் முதல் அரசரும் இவர் தான், ஃபவுண்டர். சரிங்களா? இவரோட காலம் 240 280. இவரை பற்றி நமக்கு எதுவும் குறிப்பு இல்லை. ரெண்டாவது அரசர் யாருன்னா, ஸ்ரீகுப்தாவோட பையன் கடோத்கஜா. ஸ்ரீகுப்தாவோட பையன் கடோத்கஜா.
ஸ்ரீகுப்தாவினுடைய பையன் கடோத்கஜா. ஸோ இவனுடைய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 280 319 வரை. இவனுக்கும் பெருசாக பாயிண்ட் இல்லை. பட் இந்த 2 பேரும் என்ன சொல்லி அழைச்சிருக்காங்க சிறப்பு பெயர் அப்படின்னா மகாராஜா. ஸ்ரீகுப்தாவையும் கடோத்கஜாவையும் என்ன சொல்கிறாங்க, மகாராஜான்னு சொல்லி அழைக்கிறாங்க. குப்தர்கள் இந்த பட்டங்கள் கேட்கலாம், எந்தெந்த அரசருக்கு என்னென்ன பட்டம் அப்படின்னு அந்த பட்டங்களை கேட்கலாம். ஸோ ஸ்ரீகுப்தர் நிறுவனர், அவரோட பையன் கடோத்கஜா, இந்த 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, மகாராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ குப்த அரசில் 3வது அரசர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். குப்த அரசில் 3ஆம் அரசர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர். சந்திரகுப்தா 1, முதலாம் சந்திரகுப்தர். சரிங்களா? இவருடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது 319 335 வரை. எல்லாமே கிபி தான். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே கிபி தான். இவர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குப்த அரசை விரிவாக்கம் செய்தவர். குப்த அரசை விரிவாக்கம் செய்தவர். குப்த அரசை விரிவாக்கம் செய்தவர் யார் அப்படின்னா அது இந்த முதலாம் சந்திரகுப்தர் தான். சரிங்களா? எக்ஸ்டெண்டட் த குப்தா எம்பையர். எக்ஸ்டெண்டட் த குப்தா எம்பையர். குப்த அரசை விரிவாக்கம் செய்தவர் யார் அப்படின்னா அது இந்த முதலாம் சந்திரகுப்தர். சரியா? ஸோ இவர் எந்தெந்த ஊர்களை கைப்பற்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பீகார், இவரால் கேப்சர் பண்ணப்பட்ட ஊர்கள், கைப்பற்றிய ஊர்கள் பீகார், பெங்கால் மற்றும் உத்தரப்பிரதேஷ். பீகார், பெங்கால் மற்றும் உத்தரப்பிரதேஷ். இந்த பீகாரில் இருக்கக்கூடிய பாடலிபுத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை தான் குப்தர்களுடைய தலைநகரமாக நியமனம் செய்கிறாரு. பாடலிபுத்ரா. பீகாரில் இருக்கக்கூடிய பாடலிபுத்ரா. இந்த பாடலிபுத்ரா தான் என்னது, குப்தர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைநகரமாக மாறுது. யார் அது நிர்ணயம் செய்கிறது? முதலாம் சந்திரகுப்தர். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருக்கான சிறப்பு பெயர், இந்த முதலாம் சந்திரகுப்தருக்கான சிறப்பு பெயர் என்னன்னா மகாராஜா அதிராஜா. மகாராஜா அதிராஜா. மகாராஜா அதிராஜா. சரியா? மகாராஜா அதிராஜா. வேற ஏதாவது இவருக்கு பார்க்க வேண்டியது இருக்கா முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் லிச்சாவி வம்சத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்கிறாரு. இவர் என்ன வம்சத்தில் உள்ள பெண்ணை திருமணம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா லிச்சாவி டைனஸ்டி. இவர் என்ன வம்சத்தில் திருமணம் செஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது லிச்சாவி வம்சம். அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னா குமாரதேவி. ஸோ லிச்சாவி வம்சத்தில் குமாரதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணை தான் யார் திருமணம் செய்கிறா? முதலாம் சந்திரகுப்தர் திருமணம் செய்கிறார். சரிங்களா? ரைட். ஸோ இந்த லிச்சாவின்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா கங்கை நதிக்கும் நேபாளுக்கும் இடைப்பட்ட பகுதி. லிச்சாவி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா கங்கைக்கும் நேபாளுக்கும் இடையில் உள்ள பகுதி. கங்கைக்கும் நேபாளுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் என்னது? லிச்சாவி. சரிங்களா? ஸோ இந்த லிச்சாவி வம்சத்தோட உதவியோடு அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இடங்களை கேப்சர் பண்ணுறாருன்னு சொல்லலாம். இவருக்கு ஏதாவது நாணயங்கள் இருக்கா அப்படின்னா நோ காயின்ஸ். இந்த முதலாம் சந்திரகுப்தருக்கு நாணயங்கள் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏதாவது கல்வெட்டு இருக்கா, இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கான்னா அதுவும் கிடையாது.
இவருக்கு நாணயம் இருக்கா அப்படின்னா கிடையாது, கல்வெட்டு இருக்கான்னா கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இவரால் நாணயங்கள் வெளியிடப்பட்டதா நம்பப்படுது. இந்த முதலாம் சந்திரகுப்தரால் நாணயங்கள் வெளியிடப்பட்டதா நம்பப்படுது. அந்த நாணயத்தில் இந்த சந்திரகுப்தருடைய உருவமும் சந்திரகுப்தர் இவருடைய உருவமும் மற்றும் அவருடைய மனைவி யாரு இப்போ கல்யாணம் பண்ணார் இல்லையா, குமாரதேவி, இவருடைய உருவமும் நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த முதலாம் சந்திரகுப்தருடைய உருவமும் அவரோட மனைவியோடைய உருவமும் பொறிக்கப்பட்ட நாணயம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த நாணயத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா லிச்சாவையா அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த காயினில் என்ன எழுதியிருக்காங்க, உருவம் மட்டும் பொறிக்கல, அது கூட ஒரு வார்த்தையும் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்காங்கன்னா லிச்சாவையா, 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 லிச்சாவையா அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனால் இது இவரோட நாணயமானா கிடையாது. அப்போ அந்த நாணயத்தில் யார் உருவாக்குனாங்க அப்படின்ற குறிப்பு நமக்கு எக்ஸாக்டாக இல்லை. உங்களுக்கு கொஷின் என்ன, முதலாம் சந்திரகுப்தரோட நாணயம் கிடைச்சதா, கல்வெட்டு கிடைச்சதானா கிடைக்கல, யோசிக்கவே கூடாது. முதலாம் சந்திரகுப்தரோட நாணயமோ கல்வெட்டோ நமக்கு கிடைக்கல. ஆனால் முதலாம் சந்திரகுப்தருடைய நாணயத்தில் என்ன எழுதி இருந்துச்சுன்னு கேட்டால் லிச்சாவையா. ஏன்னா ஸ்கூல் புக்லேயே நமக்கு 6th நாணயம் அவருடையது அப்படின்னு நம்பப்பட்டது அப்படி தான் கொடுத்துருக்காங்களே தவிர அவரோட நாணயம்னு கொடுக்கல. 6வது புத்தகத்தில் இந்த லிச்சாவையான்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குது, குமாரதேவியோட உருவம் இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அவருடைய நாணயம் என நம்பப்பட்டது, நம்பப்படுகிறது. அவரோட நாணயம் நம்பப்படுது, ஆனால் அவரோட நாணயம் தான் கன்ஃபார்ம் ஆகலை. அப்படியே நீங்கள் 11th ஹிஸ்ட்ரிக்கு போனீங்க ஸ்கூல் புக்கில் அப்படின்னா அவருக்கு நாணயமோ கல்வெட்டோ கிடையாதுன்னு திட்டவட்டமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் வரலாறு தேடி போனோம்னா அவருக்கு நாணயமோ கல்வெட்டோ உண்மையிலே கிடையாது. இருந்தாலும் அவரோட நாணயத்தில் என்ன எழுதப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா லிச்சாவையான்னு எழுதப்பட சொல்லியிருக்குன்னு போட்டுக்கோங்க, சரியா? ரைட். அடுத்தது யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். 4வது அரசர் யார் அப்படின்னா அது சமுத்திரகுப்தர். 4வது இப்போ நம்ம யார் பார்க்க போகிறோம், சமுத்திரகுப்தா. நான்காவது யாரை பார்க்குறோம் அப்படின்னா சமுத்திரகுப்தர். இவருடைய காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 335 375 வரை. சமுத்திரகுப்தரனுடைய காலம் 335 to 375. சரிங்களா? இவர் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தரோட பையன். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அடுத்தடுத்த வாரிசை தான் பார்க்குறோம், சரிங்களா? இவருக்கு என்ன கொள்கை அப்படின்னா போர் தான். இந்த சமுத்திரகுப்தருக்கு என்ன வேணும் அப்படின்னா வார். அவருக்கு வெறுமன போர் மட்டும்தான், போர் செய்யணும், எல்லைகளை விரிவாக்கம் செய்யணும். அப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். அதனால தான் V.A. ஸ்மித்னு சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர், V.A. ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்கிறாரு சமுத்திரகுப்தர் அப்படின்னா இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்திய நெப்போலியன், இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்கிறார். V.A. ஸ்மித்ன்ற வரலாற்று ஆசிரியர் சமுத்திரகுப்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியன் நெப்போலியன், சண்டை போடக்கூடிய ஆள், நல்லா சண்டை போடுவார் அப்படின்னு சொல்ல வர்றாரு, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அசோகருடைய தூணில், அசோக மன்னன் கலிங்க போரில் வெற்றி பெற்ற அசோகருடைய தூணில், அசோகர் தூணில் சமுத்திரகுப்தர் படையெடுப்பு பற்றிய குறிப்புள்ளது. அசோகர் தூணில் சமுத்திரகுப்தர் படையெடுப்பு பற்றிய குறிப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து இந்த சமுத்திரகுப்தருக்கு என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருடைய கல்வெட்டு, அலகாபாத் திரும்புத்தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தர் ஒரு கல்வெட்டு உருவாக்குறாரு. அந்த கல்வெட்டோட பேர் என்ன அப்படின்னா அலகாபாத் இரும்புத்தூண் கல்வெட்டு. அலகாபாத் அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். அலகாபாத் அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். அலகாபாத் திரும்புத்தூண் கல்வெட்டு.
அலகாபாத் இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது சமுத்திரகுப்தருடையது. சரிங்களா? அந்த இரும்புத்தூண் கல்வெட்டில் பிரயாக் பிரசஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெய்கீர்த்தி எழுதியிருக்காங்க. பிரயாக் PRAYOG பிரயாக் பிரசஸ்தி. பிரயாக் பிரசஸ்தி அதாவது பிரயாகை மெய்கீர்த்தி. பிரயாகை மெய்கீர்த்தி. பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு 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 போயம் மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த பிரசஸ்தி அப்படின்னா என்ன? பிரசஸ்தின்றது இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, சான்ஸ்கிரிட் வேர்டு. பிரசஸ்தின்னு சொல்லக்கூடியது என்ன வார்த்தை அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தை. இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா இன் பிரைஸ் ஆஃப். இன் பிரைஸ் ஆஃப் அதாவது பாராட்டுதல், யாரையாவது பாராட்டுறது. பிரசஸ்தின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னா பாராட்டுதல். அப்போ இந்த இடத்துல பிரயாக் பிரசஸ்தி அப்படின்றது அலகாபாத் கல்வெட்டில் யாரையோ பாராட்டி பாடியிருக்காங்க. அப்போ யார் பாராட்டியிருப்பாங்க? சமுத்திரகுப்தரை தான் பாராட்டியிருப்பாங்க. யார் பாராட்டினது? இந்த மெய்கீர்த்தியை எழுதினவர் யார் அப்படின்னா ஹரிசேனா. அலகாபாத் கல்வெட்டில் இந்த மெய்கீர்த்தி எழுதினவர் யார் அப்படின்னா ஹரிசேனா. ஹரிசேனா இவர் யாரு? சமுத்திரகுப்தருடைய அவை புலவர். சமுத்திரகுப்தருடைய அவை புலவர் தான் யாரு? ஹரிசேனா. மொத்தமாக எத்தனை வரிகள் எழுதியிருக்காரு அப்படின்னா 33 வரிகள் எழுதியிருக்காரு. அவர் மொத்தமாக அதில் எத்தனை வரி எழுதியிருக்காரு? 33 வரிகள் எழுதியிருக்காரு. என்ன மொழி இந்த 33 வரிகளுடைய அந்த மெய்கீர்த்தி அது என்ன மொழியில் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு தெரிஞ்ச மாதிரி சான்ஸ்கிரிட் தான், சமஸ்கிருதம். அவங்களுடைய மொழி என்ன மொழியில் எழுதியிருக்காருன்னா சமஸ்கிருதம். என்ன ஸ்டைலுன்னு கேட்பாங்க. நாகரி வரி வடிவம். நாகரி ஸ்டைல் அதாவது என்ன வரி வடிவம்னு கேட்பாங்க. அது நாகரி வரி வடிவம். நாகரி வரி வடிவம். சரியா? ஸோ பிரயாகை மெய்கீர்த்தி ஹரிசேனாவால் எழுதப்பட்டது. அவர் யாருன்னா சமுத்திரகுப்தருடைய அவை புலவர். கிட்டத்தட்ட 33 வரிகள் எழுதியிருக்காரு. என்ன மொழியில் எழுதியிருக்காரு சமுத்திரகுப்தரை பாராட்டி அப்படின்னா சமஸ்கிருத மொழியில். என்ன வடிவம், என்ன ஸ்டைல் அப்படின்னா நாகரி ஸ்டைல். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது இந்த சமுத்திரகுப்தருக்கு அப்படின்னா 9 வட இந்திய அரசர்களை ஜெயிச்சிருக்காரு. சமுத்திரகுப்தர் மொத்தமாக 9 வட இந்திய அரசுகளை ஜெயிச்சிருக்காரு. 9 நார்த் இந்தியன் கிங்டம்ஸ். 9 நார்த் இந்தியன் கிங்டம்ஸ். 9 வட இந்திய அரசுகளை ஜெயிச்சிருக்காரு. 9 வட இந்திய அரசுகள். வேற என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 12 தென்னிந்திய அரசுகள். 12 தென்னிந்திய அரசுகள். 12 தென்னிந்திய அரசுகள். அதில் ஒரு அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுகோபன். அந்த 12 தென்னிந்திய அரசில் ஒரு அரசன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது விஷ்ணுகோபன். சரிங்களா? விஷ்ணுகோபன். விஷ்ணுகோபன் யார் அப்படின்னா அவன் பல்லவ வம்சத்தை சேர்ந்த மன்னன். பல்லவா. விஷ்ணுகோபன் யார் அப்படின்னா பல்லவ வம்சத்து மன்னன். ஸோ பல்லவர் மன்னன். இதை நம்ம தென்னிந்திய அரசில் பல்லவர்களில் திரும்ப பார்க்கலாம் விஷ்ணுகோபன் யார் அப்படின்றது. அப்போ சமுத்திரகுப்தர் 9 வட இந்திய அரசுகளையும் 12 தென்னிந்திய அரசுகளையும் விஷ்ணுகோபன். அப்போ பல்லவர்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் எங்கே வர வந்திருக்காரு? காஞ்சிபுரம் வர வந்திருக்காரு. சமுத்திரகுப்தர் காஞ்சிபுரம் வர வந்துட்டு போயிருக்காரு தென்னிந்தியாவில். 11 குறுநில மன்னர்களையும் வெற்றி பெற்றுள்ளார். 11 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். குறுநில மன்னர்கள் அல்லது சுதேச மன்னர்கள். இத்தனை பேரும் யார் வெற்றி பெறா? சமுத்திரகுப்தர். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாங்க இந்திய நெப்போலியன். சண்டை போடணும் நிலத்தை பிடிக்கணும், சண்டை போடணும் நிலத்தை பிடிக்கணும், அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த சமுத்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷ்ணு பக்தர். கடவுள் விஷ்ணு இருக்கார் இல்லையா, அதாவது பெருமாள், அந்த விஷ்ணு பக்தர். அதனால தான் ஒவ்வொரு போருடைய வெற்றிக்கு பிறகு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அஸ்வமேத யாகம் நடத்துவார். அஸ்வமேத
யாகம். அஸ்வமேத யாகம் நடத்துறாரு. ஸோ அஸ்வமேத யாகம் அப்படின்றது ஒரு போருக்கு பின்னாடி வெற்றி பெற்ற பிறகு குதிரையை பலி கொடுக்கறது. ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ், குதிரை பலி, அதுதான் அஸ்வமேத யாகம்னு சொல்கிறாங்க. சரியா? நம்ம டிவியில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ராமாயணத்தில் அதில் ஒரு அஸ்வமேத யாகம் நடக்கும். அந்த அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது குதிரையை வந்து அந்த ராமன் ஓட விடுவான். ஊராக அந்த குதிரை போகும். எந்தெந்த ஊருக்கெல்லாம் அந்த குதிரை போகுதோ அந்த ஊரெல்லாம் ராமனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு விதமான அஸ்வமேத யாகம். ஆனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அஸ்வமேத யாகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது குதிரையை பலி கொடுப்பது. ஸோ சமுத்திரகுப்தர் கிட்டத்தட்ட 12 தென்னிந்திய அரசுகள், 9 வட இந்திய அரசுகள் மற்றும் 11 குறுநில மன்னர்கள், இவங்களெல்லாம் வெற்றி பெற்று ஒவ்வொரு போருக்கு பின்னாடியும் குதிரைகளை பலி கொடுக்குறாரு. சரிங்களா? அடுத்து இவருக்கு வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்குது சமுத்திரகுப்தருக்கு அப்படின்னா, இந்த சமுத்திரகுப்தரோட ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு மன்னர் இங்கே வராரு. சமுத்திரகுப்தரோட ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு மன்னர் வராரு. அவரோட பேர் மேகவர்மன். சமுத்திரகுப்தரோட ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்காவிலிருந்து வரக்கூடிய மன்னன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது மேகவர்மன். இப்போ மேகவர்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனக்கு வந்து இந்தியாவில் ஒரு புத்த சிலை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாரு. புத்தா ஸ்டாச்சு, புத்த விகார், எனக்கு என்ன பண்ணணும், புத்த சிலை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு யார்கிட்ட கேட்குறா? சமுத்திரகுப்தருக்கு. இப்போ சமுத்திரகுப்தர் என்ன பண்ணுறாரு? ஒத்துக்கிறாரு. அப்போ இந்தியாவில் மேகவர்மன் என்ன பண்ணுறாரு? பீகாரில் புத்தகயா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புத்தர் சிலை வைக்கிறாரு. பீகாரில் புத்தகயா, அதாவது புத்தர் ஞானம் பெற்ற இடம், அதை தான் புத்தகயான்னு சொல்லுவாங்க பீகாரில். அந்த புத்தகயால் புத்தருக்கு ஒரு சிலை வைக்கிறாரு. யாரு? மேகவர்மன். அனுமதி கொடுத்தது யாரு? சமுத்திரகுப்தர். ஸோ சமுத்திரகுப்தர் ஒரு மதச்சார்பற்ற மன்னர்னு ஒரு அளவு புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஹிந்து மதம் சமுத்திரகுப்தர், புத்தர் வந்து பௌத்த மதம். அப்படின்றப்போ அந்த புத்தருக்கு சிலை வைக்க அனுமதி கொடுத்துருக்காரு. அப்போ அவர் ஒரு மதச்சார்பற்ற மன்னரை நம்ம ஓரளவுக்கு கன்சிடர் பண்ண முடியும். சரிங்களா? இந்த புத்த சிலையை, பீகாரில் இருக்கக்கூடிய இந்த புத்த சிலையை பாராட்டிய வெளிநாட்டு பயணி யார் அப்படின்னா, அது ஹுவான்சாங். பீகாரில் இருக்கக்கூடிய புத்த சிலையை பாராட்டிய வெளிநாட்டு பயணி யார் அப்படின்னா ஹுவான்சாங். இவர் வந்து ஒரு சீன பயணி. ஹுவான்சாங் இவர் ஒரு சீன நாட்டு பயணி, சீனா டிராவலர். சரிங்களா? ஹுவான்சாங் தான் என்ன பண்ணுறாரு? இந்த புத்த சிலையை பாராட்டுறாரு. இதில் விஷயம் என்னென்னா, ஹுவான்சாங் குப்தர்களோட காலத்தில் இந்தியாவுக்கு வரலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹுவான்சாங் குப்தர்களோட காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வரல. அவர் வந்தது பின்னாடி 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில், பல்லவர்களோட காலகட்டத்தில் தான் வருவார். அப்படி பல்லவர்கள் காலகட்டத்தில் வரும்போது இந்த புத்த சிலையை பார்த்து பாராட்டிட்டு போயிருப்பாரே தவிர, குப்தர்கள் காலகட்டத்தில் ஹுவான்சாங் வரல. அவர் அப்போ பிறக்கவே இல்லை. சரியா? ரைட். அடுத்து சமுத்திரகுப்தருக்கு நம்ம வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவரை வந்து கவிராஜான்னு சொல்லுவாங்க. சமுத்திரகுப்தர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கவிராஜா, கவி ராஜா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சமுத்திரகுப்தரை கவிராஜான்னு சொல்றாங்க அப்படின்னா, இவர் வீணை வாசிப்பதில் வல்லவர். இவர் எதில் ரொம்ப சிறப்பானவர்? வீணை வாசிக்கிறது. சரிங்களா? இவர் வீணை வாசிக்கிற மாதிரியான நாணயங்கள் கிடைச்சிருக்கு. சமுத்திரகுப்தரால் உருவாக்கப்பட்ட அவர் வீணை வாசிக்கிற மாதிரியான நாணயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால தான் அவர் என்ன சொல்கிறாங்க? கவிராஜான்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் வேற என்ன இருக்குது சமுத்திரகுப்தருக்கு அப்படின்னா, இவருடைய அமைச்சர் யாருன்னு கேட்கலாம். சமுத்திரகுப்தருடைய மினிஸ்டர் அமைச்சர் யாருன்னா, அது வசுபந்து. வசுபந்து சமுத்திரகுப்தரனுடைய அமைச்சர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது வசுபந்து. சரிங்களா? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பௌத்த மதத்துக்காரர். வசுபந்து என்ன மதம் அப்படின்னா பௌத்தம் தான், புத்திஸ்ட். வசுபந்துவும் பௌத்தம், புத்திஸ்ட் ரிலிஜியன். சரிங்களா? இப்போ சமுத்திரகுப்தர் பல இடங்களை ஜெயிக்கிறார் இல்லையா? அதில் நமக்கு குறிப்பாக ராஜஸ்தானுடைய பழங்குடியினர் சமுத்திரகுப்தருக்கு வரி கட்டியிருக்காங்க.
ராஜஸ்தான் ட்ரைப்ஸ். ராஜஸ்தான் ட்ரைப்ஸ் பே டாக்ஸ் டு சமுத்திரகுப்தா. ராஜஸ்தான் பழங்குடியினர் சமுத்திரகுப்தருக்கு வரி கட்டினர். அதே நேரம் பஞ்சாபில் உள்ளவங்க வரி கட்டலை சமுத்திரகுப்தருக்கு. பஞ்சாபில் உள்ளவங்க என்ன பண்ணல, டேக்ஸ் கட்டல. ஸோ ராஜஸ்தான் வரி கட்டியிருக்காங்க, பஞ்சாபில் உள்ளவங்க என்ன பண்ணலை, வரி கட்டலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ரைட். இதெல்லாம் சமுத்திரகுப்தருக்கான பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்த அரசன் சமுத்திரகுப்தருக்கு அடுத்தது நம்ம யாரை பார்க்குறோன்னா இரண்டாம் சந்திரகுப்தா. சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2க்கும் அவரோட அண்ணன் ராமகுப்தாக்குமே சண்டை நடக்கும். ஃபஸ்ட்டு வாரிசுரிமை சண்டை. சந்திரகுப்தா 2க்கும் அவருடைய அண்ணன் ராமகுப்தாக்கும் சண்டை. அந்த சண்டையில் அண்ணனை வீழ்த்திட்டு கொன்னுட்டு தான் யார் ஆட்சிக்கு வருவா, இரண்டாம் சந்திரகுப்தர் அரசராக மாறுறாரு. ஸோ அண்ணன் ராமகுப்தரை கொண்டுட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு, அரசராக மாறுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாகா வம்சத்தை அவர் வெற்றி பெறுறாரு. சமுத்திரகுப்தர் எந்த வம்சத்தை ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறாரு, அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் எந்த வம்சத்தை ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறார் அப்படின்னா சாகா வம்சம். இவங்கள தான் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறாரு. சரியா? அவங்கள ஜெயிச்சிட்றாரு. அடுத்தது இவரோட வேறு பெயர்கள் கேட்கலாம், இல்லைன்னா டைட்டில்ஸ் கேட்கலாம். இந்த இரண்டாம் சந்திரகுப்தருக்கு என்னென்ன பேர் இருக்குன்னா கொஞ்சம் நிறைய பேர் இருக்கும். என்னென்ன அப்படின்னா விக்ரமன். இவருடைய பட்டங்கள் விக்ரமன். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவகுப்தன். ஓகேவா? அடுத்தது தேவராஜன். அடுத்தது இவருக்கு வேற என்ன பட்டம் இருக்கு அப்படின்னா சிம்மச்சந்திரன். SIMMA சந்திரா, சிம்மச்சந்திரன். சில இடத்துல MMAக்கு பலன்னா இருக்கலாம், MHA கொடுத்துடலாம். சிம்மக்கு ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, SIMHA. எப்படின்னாலும் அது ஒன்று தான், சிம்ஹ அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து சிம்ம விக்ரமன். அடுத்தது விக்ரமாதித்யன். இது ரொம்ப முக்கியமான பேர். இரண்டாம் சந்திரகுப்தரோட டைட்டில் ரொம்ப முக்கியமான டைட்டில் என்ன அப்படின்னா விக்ரமாதித்யன். எல்லாமே முக்கியம்தான், அதில் இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. விக்ரமாதித்யன். சரியா? அடுத்தது சஹாரி. அடுத்து வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா நரேந்திர சந்திரன். இதெல்லாம் சமுத்திரகுப்தருடைய பட்டங்கள். சரியா? இப்போ சமுத்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா நாகர் வம்சத்தில் இருக்கக்கூடிய குமார நாகான்னு சொல்லக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்றாரு. இரண்டாம் சந்திரகுப்தர் குமார நாகா. இரண்டாம் சந்திரகுப்தர் இருக்கார் இல்லையா, இரண்டாம் சந்திரகுப்தர் இவர் என்ன பண்றாரு, குமார நாகா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் என்ன வம்சம் அப்படின்னா நாகர் வம்சம், நாகர் டைனஸ்டி. அந்த பெண்ணை திருமணம் செய்கிறாரு. யாருக்கு? இரண்டாம் சந்திரகுப்தருக்கும் குமார நாகான்னு சொல்லக்கூடிய பெண்ணுக்கும் திருமணம் நடக்குது. இந்த CG2, அதாவது இரண்டாம் சந்திரகுப்தருக்கும் குமார நாகாவுக்கும் பிறக்கக்கூடிய பெண்ணோட பேர் என்ன அப்படின்னா பிரபாவதி. இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகளோட பேர் என்ன? பிரபாவதி.
இந்த பிரபாவதி யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா இரண்டாம் ருத்ரசேனா. இரண்டாம் ருத்ரசேனா இரண்டாம் ருத்ரசேனாவுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு. இந்த ருத்ரசேனா என்ன அரசு அப்படின்னா வாகடக அரசு. வாகடக அரசு. வாகடக அரசு. சரியா? ஸோ குமாரநாகா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் நாகர் வம்சம். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த குமாரநாகாவுக்கும் இரண்டாம் சந்திரகுப்தருக்கும் பிறக்கக்கூடிய பெண் யாருன்னா பிரபாவதி. பிரபாவதியை இரண்டாம் ருத்ரசேனா வாகடக அரசு அந்த அரசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. சரிங்களா? அடுத்து இந்த இரண்டாம் சந்திரகுப்தருக்கு வேற என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னா இவர் ஒரு சில இடங்களை கேப்சர் பண்ணுறாரு. என்னென்ன ஊர் அப்படின்னா மால்வா, மால்வா, குஜராத்து, மால்வா, குஜராத்து, மத்திய பிரதேஷ், இந்த இடத்தெல்லாம் கேப்சர் பண்ணுறாரு. யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இதில் குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உஜ்ஜைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய உஜ்ஜைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், உஜ்ஜைன். இந்த உஜ்ஜைன் என்ன பண்ணுறாருன்னா இரண்டாவது தலைநகரமாக நியமனம் செய்கிறார். குப்தர்களுடைய இரண்டாவது தலைநகரம், செகண்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் குப்தாஸ். குப்தர்களோட தலைநகரம்னு கேட்டால் பாடலிபுத்ரா. அது நிர்ணயம் செஞ்சது யார் முடிவு பண்ணுறா அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர். குப்தர்களுடைய இரண்டாவது தலைநகரம்னு கேட்டால் உஜ்ஜைன், மத்திய பிரதேசம். அதை கொண்டு வந்தது யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். சரிங்களா? அடுத்தது முதல் முறையாக என்ன கொண்டு வர்றாரு? வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்கிறாரு. இந்தியாவில் அவர் என்ன பண்ணுறாரு? முதல் முறையாக சில்வர் காயினை கொண்டு வர்றாரு. வெள்ளி நாணயம், வெள்ளி நாணயம் முதல்ல கொண்டு வந்தது யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா தங்க நாணயத்துக்கு இவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க? தங்க நாணயத்துக்கு இவங்க வச்ச பேர் என்னன்னா தினாரா. தினாரா. சில இடத்துல தினார் அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. தினாரா அல்லது தினார் எதுனாலும் முக்கியம். சரிங்களா? இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் காலகட்டத்தில் அந்த வெளிநாட்டு பயணி யாருன்னு கேட்பாங்க. ஃபாஹியான். வெளிநாட்டு பயணி யார் அப்படின்னா ஃபாஹியான். இவர் பார்த்தீங்கன்னா இவரும் சீன பயணி தான். இப்போ இதில் விஷயம் என்னன்னா சமுத்திரகுப்தர் டைமில் நம்ம யாரை பார்த்தோம்? ஹுவான்சாங்கை பார்த்தோம். ஆனால் ஹுவான்சாங் இங்கே வந்தாரான்னு கேட்டால் வரல. அவர் பின்னாடி 6ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் காலகட்டத்தில் தான் இங்கே வருவார். ஆனால் ஃபாகியான் இரண்டாம் சந்திரகுப்தர் காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்குது சமுத்திரகுப்தருக்கு அப்படின்னா நவரத்தின முறையை இவர் தான் உருவாக்குறாரு. நவரத்னாஸ். நவரத்தினம். நவரத்தின முறையை உருவாக்குறவர் யார் அப்படின்னா அது இந்த இரண்டாம் சந்திரகுப்தர். அதாவது 9 அமைச்சர்கள். நவரத்தினம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா 9 அமைச்சர்கள், 9 துறையில் சிறந்து விளங்கக்கூடிய 9 அமைச்சர்கள். அப்படின்றப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த நவரத்தின அமைச்சர் முறையை உருவாக்குறவர் இரண்டாம் சந்திரகுப்தர்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இவருக்கு வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா அப்படின்னா மெஹ்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டை இவர் தான் உருவாக்குறாரு. MEHRAULI மெஹ்ரூலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். மெஹ்ரூலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். மெஹ்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டு. மெஹ்ரூலி இரும்பு கல்வெட்டு அல்லது இரும்பு தூண் கல்வெட்டு. இது உருவாக்கக்கூடியவர் யாரு? இரண்டாம் சந்திரகுப்தர் தான். சரிங்களா? இரண்டாம் சந்திரகுப்தர். இந்த மெஹ்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டு யாரை பற்றி பேசுது அப்படின்னா அது முதலாம் சந்திரகுப்தரை பற்றி பேசுது. மெஹ்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டு யாரை பற்றி பேசுது? அது CG1 அதாவது முதலாம் சந்திரகுப்தரை பற்றி பேசுது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அலகாபாத் இரும்பு தூண் கல்வெட்டு யாரை பேசுச்சு? அதை சமுத்திரகுப்தரை பற்றி பேசுச்சு. உருவாக்கினது யாரு? சமுத்திரகுப்தர். இங்கே பார்க்குற மெஹ்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டு யாரை பேசுது? அது முதலாம் சந்திரகுப்தரை பேசுது. உருவாக்குனவர் இரண்டாம் சந்திரகுப்தர். சரிங்களா? அடுத்த அரசன்
இந்த இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகன் குமாரகுப்தா. அடுத்த அரசன், அதாவது 6வது அரசன் குமாரகுப்தா. இவனுக்கு ஏதாவது டைட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா சக்கராதித்யான்னு சொல்லுவாங்க. இந்த குமாரகுப்தாவை என்ன சொல்றாங்க? சக்கராதித்யா. அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நாலந்தா யூனிவர்சிட்டி இவர் தான் உருவாக்குறாரு. நாலந்தா யூனிவர்சிட்டி. இந்த குமாரகுப்தா என்ன பண்றாரு? இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம்னு சொல்லக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகத்தை இவர் தான் உருவாக்குறாரு. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குமாரகுப்தா. ஹன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹீனர்கள், ஹன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனக்குழு, தமிழில் ஹீனர்கள்னு சொல்லுவாங்க. இந்த ஹீனர்கள் எங்கேருந்து வராங்க அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியா, மத்திய ஆசியாவிலிருந்து வராங்க. ஹன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹீனர்கள் எங்கேருந்து வராங்க? மத்திய ஆசியாவிலேருந்து வந்து குமாரகுப்தருடைய ஆட்சி மேலே படையெடுப்பு நடத்துகிறாங்க. இதில் குமாரகுப்தர் என்ன பண்ணுறாரு? வீழ்ச்சியை சந்திக்கிறாரு. ஸோ குமாரகுப்தா, கேஜின்னு போட்டுறேன். குமாரகுப்தா வாஸ் டிஃபீட்டட் பை ஹன்ஸ். ஹீனர்களால் குமாரகுப்தர் வீழ்த்தப்பட்டார். அடுத்தது 7வது நபர், அடுத்த அரசனா நம்ம யாரை பார்க்குறோம்? ஸ்கந்தகுப்தா. இவர் ஓரளவுக்கு ஹீனர்களை தடுத்து பார்ப்பாரு, பட் ஆனால் முடியாது. இவருக்கு என்ன பட்டம் இருக்குன்னா விக்ரமாதித்யான்னு பட்டம் இருக்கு. ஸ்கந்தகுப்தாவோட பட்டம் என்ன? விக்ரமாதித்யா. இவருடைய காலத்துலேயும் ஹீனர்கள் வந்து சண்டை போடுவாங்க, ஹன்ஸ் வந்து சண்டை போடுவாங்க. ஓரளவுக்கு தடுப்பார், பட் அவரால் ரொம்ப என்ன பண்ண முடியாது, முழுமையாக நிறுத்த முடியாது. 467வது வருஷம் ஸ்கந்தகுப்தர் இறந்துடுறாரு. 467வது வருஷம் ஸ்கந்தகுப்தர் இறந்துடுறாரு. இந்த ஸ்கந்தகுப்தர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாஸ்ட் எம்பையர் ஆஃப் குப்தாஸ், குப்தர்களின் கடைசி பேரரசுன்னு சொல்லுவாங்க. ஸ்கந்தகுப்தர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குப்தர்களின் கடைசி பேரரசு யார் அப்படின்னா அது ஸ்கந்தகுப்தர். சரிங்களா? அடுத்ததான் நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா பாலாதித்யா. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பாலாதித்யா. ஸோ இந்த பாலாதித்யாவுக்கு என்ன அப்படின்னா இவர் என்ன பேரில் அரியணை ஏறினார் அப்படின்னு கேட்பாங்க. இவர் என்ன பேரில் ராஜாவா அரியணை ஏறாரு அப்படின்னா நரசிம்மகுப்தா. இவர் என்ன பேரில் அரியணை ஏறாரு அப்படின்னா நரசிம்மகுப்தா 1, அதாவது முதலாம் நரசிம்மகுப்தர். முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் தான் பாலாதித்யா அரியணை ஏறாரு. பட் இவர் வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ணல. இவர் வந்து பௌத்த மதத்துக்கு மாறிடுவார். இவர் என்ன மதத்துக்கு மாறிடுறாரு? பௌத்தத்துக்கு போயிடுறாரு, புத்திஸ்டாக மாறிடுறாரு, மதமாற்றம் செஞ்சுக்கிறாரு, போயிடுவார். சரிங்களா? கடைசி அரசன், ஒட்டுமொத்த குப்த மன்னர்கள்லேயே கடைசி அரசன் யார் அப்படின்னா அது விஷ்ணுகுப்தன். கடைசி அரசன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது விஷ்ணுகுப்தர். சரிங்களா? ஸோ லாஸ்ட் கிங் இவர் தான் எல்லாத்துக்கும் கடைசி. இவருடைய காலகட்டத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயத்தில் என்ன பண்ணுறாங்க? கலப்படம் அதிகமாக செய்கிறாங்க. கோல்டு அண்டு சில்வர் காயின்ஸ், மோர் அடல்ட்ரேஷன். தங்கம் மற்றும் வெள்ளி நாணயத்தில் அதிக கலப்படம் செய்யப்பட்டது. ஸோ இதோட குப்த அரசர்கள் முடிஞ்சது. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன், குப்தர்களுடைய நிர்வாகத்தை பற்றி பார்க்கணும். அந்த நிர்வாகத்தை நம்ம இந்த கிளாஸோடைய 2ஆம் பகுதியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.